ஜெர்மனியில் இலையுதிர் காலம் ஆரம்பிக்கும் போது மக்கள் தங்களது வீடுகளை மீண்டும் வெப்பமாக்க ஆரம்பிக்கின்றனர். மேலும் அவர்கள் தங்களது ஜன்னல்களையும் குறைவாகவே திறக்கின்றனர். இது அறைகளுக்குள்ளும் காற்று ஈரப்பதமாகவும் குளிராகவும் இருக்கும் இடங்களிலும் படுக்கை அறைகள் போன்ற இடங்களிலும் பூஞ்சை வளர வழிவகுக்கின்றது. இந்த பூஞ்சை உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதோடு ஒவ்வாமை மற்றும் சுவாச பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும். பூஞ்சையை தடுக்க ஜன்னல்களை எப்போதும் சிறிது திறந்து வைத்திருப்பதற்கு பதிலாக ஷாக் வென்டிலேஷன் எனப்படும் அதிர்ச்சி காற்றோட்ட முறையை பின்பற்றுமாறு நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். அதிர்ச்சி காற்றோட்டம் என்பது புதிய காற்றை உள்ளேயும் பழைய காற்றை முழுவதுமாக வெளியேற்றவும் 5 முதல் 7 நிமிடங்கள் வரை அனைத்து ஜன்னல்களையும் நன்கு அகலமாக திறப்பதாகும். இதை செய்வதற்கு முன் ஆற்றலை சேமிக்க ஹீட்டரை குறைக்கவும். ஜன்னல்களை மூடிய பிறகு அறை வெப்பநிலையை மீண்டும் அமைக்கலாம். அதேவேளை ஜன்னல்களை நீண்ட நேரம் சாய்வாக திறந்து வைத்திருப்பது நல்லதல்ல என மத்திய சுற்றுச்சூழல் நிறுவனம் எச்சரிக்கிறது. இது வெப்ப ஆற்றலை வீணாக்குவதோடு ஜன்னல் விளிம்புகளுக்கு அருகில் ஒடுக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் அதிக பூஞ்சை உருவாகும். மேலும் இதன் போது பழைய காற்று வெளியே சென்று புதிய காற்று உள்நுழைய அதிக நேரம் எடுக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது.